பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். அநேக நேரங்களில் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சபிக்கப்பட்டவன், எனக்கு எல்லாமே சாபமாய் இருக்கிறது, நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வியாய் வருகிறது, எனக்கு அநேக வேதனைகளும் வருத்தங்களும் என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் வருகிறது என்று நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு காலவேளையில உங்களுக்கு சொல்லுகிறது, எப்பேற்பட்ட சாபத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாறச் செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே லேவிக்கு யாக்கோபு என்று சொல்லுகிறான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே லேவி ஆண்டவரிடத்துல வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய பங்காய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சபிக்கப்பட்ட லேவி கர்த்தரிடத்துல வந்தபோது ஆண்டவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, மோவாபியர்கள் என் எல்லைக்கு உட்பட வரக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ரூத்து புஸ்தகத்துக்கு வந்தபோது இந்த ரூத்து மோவாபிய பெண் ஆண்டவருக்குள்ளே வருகிறாள். கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இந்த கர்த்தர் இந்த ரூத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா தன் பிள்ளையை பார்த்து சபிக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, இதே சபிக்கப்பட்ட அந்த கானானுடைய சந்ததியை, அதாவது ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கிற ஒருவன், அந்த கானான் தேசத்துல இருக்கிற ஒரு கந்தேக மந்திரி ஆண்டவரிடத்துல வருகிறான். அந்த ஒரு மனிதனை கொண்டு ஆப்பிரிக்கா தேசமே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நிரப்புகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களை, இன்றைக்கு கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை பலவிதமான ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக, நெருக்கத்தின் நடுவிலே வாழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இன்றைக்கு காலவெளியில் கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. மனிதன் மூலமாய் அந்த சாபம் வந்தாலும், பிசாசின் மூலமாய் சாபம் வந்தாலும், உங்கள் எதிரி மூலமாக அந்த சாபம் வந்தாலும் எதுவும் பலிக்காது. ஏனென்றால் கர்த்தர் சாபத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அதனால் தான் இந்த உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். கர்த்தர் உண்மையிலே அன்பு கூர்ந்தபடியினாலே, உங்கள் மேலே கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.